In today's class, we are going to look into an interesting topic. Let's share the screen. Unit 6, Activity 13. Would you like to have your own talk show? Then select a topic and write 5 questions you would ask your guest. Practice them with your partner. You can show a topic from the list below. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள டாபிக்களுக்கு 5 கேள்விகள் ஒரு இருக்கணும். அந்த கேள்விகளுக்கான பதிலும் நீங்களே கேள்வி கொள்ளலாம். என்ன 5 கேள்விகள் கேட்கலாம் இந்த ஒவ்வொரு டாபிக்ங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டியில கேட்கப்பட்டது. நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே 5 கேள்விகள், அதற்கான பதில்கள் பார்க்கலாம். You imagine yourself asking a question to your friend or a guest. Write it on the board. First topic is about school. You imagine yourself asking questions to your friend pertaining to this topic, school. Possible questions. Possible answers. These are the questions asked to the guest, and the answers are given by the guest. What is the name of your school? நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் என்ன? What is the name of your school? Where it is located? எங்கு அது அமைந்துள்ளது? Until which grade? The school holds classes. எத்தனாவது வகுப்பு வரைக்கும் கிளாஸ்கள் எடுக்கப்படுகின்றன? Until which grade? Is it a
co-education school. அதாவது ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமா? Is it a co-education school? Who is the uh, who is the principal in school? ஸ்கூலினுடைய பிரின்சிபலுடைய பெயர் என்ன? Who is the principal of the school? What is the name of your school? Where it is located? எங்க அந்த பள்ளிக்கூடம் அமைந்துள்ளது? Until which grade the school holds classes? Is it a co-education school? Who is the principal of the school? The ஸ்கூலினுடைய பிரின்சிபல் அவருடைய பெயர் என்ன? Possible answers from the guest. The name of my school is Jaya Senior Secondary School. It is located, second question answer. It is located in Colombo. Until which grade the school holds classes? First classes until grade 10. 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூலில் வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. Is it a co-education school? Yes. It is a co-education. Who is the principal of the school? Swaminathan is the school. என்ன 5 கேள்விகள் நம்மளுடைய கெஸ்டுக்கு நம்ம கேட்போம். அதற்கு தகுந்த பதில்களையும் நாம் இங்கு பார்த்திருக்கிறோம். டாபிக் தலைப்பினுடைய பெயர் the school. School. You can make note of these questions which you can ask to the guest. இந்த 5 கேள்விகளையும் நீங்கள் அந்த கெஸ்டிடம் நீங்கள் கேட்கலாம்.
Are you able to frame questions? நம்மளால் கேள்விகள் அந்த டாபிக்கு தகுந்தவாறு நம்மளால் கேள்வி கேட்க முடிகிறதா என்பதை பார்ப்பதற்காக இந்த தலைப்பானது கொடுக்கப்பட்டுள்ளது. Right, instead of force, offers. O F F E R F. Next topic name for which I am going to frame questions is for hobby. நம்மளுடைய பொழுதுபோக்கு. I hope you would have written these 5 set of questions along with the answers. கேள்விகள் அதுக்கு தகுந்த பதில்களையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த டாபிக் அதற்கான கேள்விகள் மற்றும் பதில்களை நாம் பார்க்கலாம். ஹாபி. ஹாபி என்றால் பொழுதுபோக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். சில பேர் வரைவார்கள், சில பேர் பாடுவார்கள், கிரிக்கெட் விளையாடுவார்கள் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு தனித்திறன் பொழுதுபோக்கு என்பது இருக்கும். Which is your favorite hobby? உனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு என்றால் என்ன? My favorite கேட்குன்னவர் கூறுகிறார் பதிலை. My favorite hobby is reading books. புத்தகங்கள் படிப்பது எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. அடுத்த கேள்வி கேட்கிறார். When did you start creating your hobby? எப்பொழுதிலிருந்து உங்களுடைய பொழுதுபோக்கை நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்கள்? அதாவது சின்ன வயதிலேயே புத்தகம் படித்தீர்களா, இல்லாட்டி சமீப காலத்தில் நீங்கள் அதிகமாக ஆசை ஏற்பட்டதா இந்த பொழுதுபோக்கு? அந்த மாதிரி அர்த்தத்துடன் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. When did you start cultivating the hobby? This hobby, இந்த பொழுதுபோக்கை. I started reading books from early age of 7 years. 7 வயசில் இருந்தே இந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டேன். I started reading books from early age of 7 years.
You may write down these two sentences. First, I will write them. In a day, how much time do you spend for your hobby? உங்களுடைய பொழுதுபோக்குக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் செலவழிப்பீர்கள்? I spend nearly 2 hours a day in reading books. 2 மணி நேரங்கள் நான் ஒதுக்குவேன். என்னுடைய பொழுதுபோக்குக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் ஒதுக்குவேன். அந்த பொழுதுபோக்கு சம்பந்தமான அடுத்த கேள்வி. What kind of books do you read? எந்த விதமான புத்தகங்களை நீங்கள் படிப்பீர்கள்? What kind of books do you read? I read comic books, thriller, story books, and autobiography books. அதாவது தன்னை பற்றிய தகவல்களை ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு பிரசித்தி பெற்ற நபர் புத்தகத்தை எழுதியிருப்பார். ஆட்டோபயோகிராபி என்று நாம் அழைப்போம். ஆட்டோபயோகிராபி புக்ஸ். இது போன்ற புத்தகங்களை நான் படிப்பேன். உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யார்? Who is your முதல் 3 கேள்விகள் பொழுதுபோக்கு என்ன, அந்த பொழுதுபோக்கு சான்ற கேள்விகளை நாம் பார்த்தோம். அந்த பொழுதுபோக்கை பற்றின கேள்விகளை மீதி 2 கேள்விகளை நாம் கேட்டோம். Who is your favorite author? My favorite author is Ramurthy. சில பேர் வரைகிறது பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. What is your favorite hobby? My favorite hobby is drawing. When did you start cultivating this hobby? I started cultivating this hobby at the early age of 5 years. 5 வயதிலிருந்தே நான் வரைய ஆரம்பித்தேன். இது போன்ற பதிலை கொடுக்கலாம் கேட்கும் நபர்.
ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் 2 மணி நேரம், 1 1/2 2 மணி நேரம் நேரத்தை செலவழிப்பேன் என்னுடைய பொழுதுபோக்கு. எந்த மாதிரியான படங்களை நீங்கள் வரைவீர்கள்? வாட் கைண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் டு யூ டு? கார்ட்டூன் கேரக்டர்ஸ், mythological கேரக்டர்ஸ் அண்ட் நேச்சர் பேஸ்ட் டிராயிங்ஸ். இயற்கை சம்பந்தப்பட்டமான ஓவியங்களை நான் வரைவேன். You have any other question pertaining to this topic hobby, you may please write down in the chat box and let me know so that I can read out and let know your friends as well. நீங்கள் உங்களுக்கும் இது போன்ற கேள்விகள் ஏதாவது எழுத முடிந்திருந்தால் நீங்கள் என்னிடம் chat பாக்ஸில் அனுப்பலாம். நான் உங்களுடைய நண்பர்களுக்கு நான் அதை பகிர்ந்து கொள்வேன். இது போன்ற கேள்விகளும் இந்த தலைப்பிற்கு நம்மளால் எழுத முடியும். நாம் பார்க்கலாம். Receive possible questions for next topic. Next topic we have is pet. செல்ல பிராணி. பிடித்தமான விளையாட்டு வீரர் அல்லது விளையாட்டு பெண்மணி. ஃபேவரட் ஸ்டோரி புக் ஆர் கார்ட்டூன். பிடித்தமான புத்தகம், கதை புத்தகம். So we see questions for favorite sportsman. Favorite sportsman. உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு வீரர் யார்? Who is your my favorite? SAUOURITE sportsman is S. Dhoni.
field of sports which he did. என்ன ஸ்போர்ட்ஸில் அவர் பிரசித்தி பெற்றுள்ளார்? He is famous cricket player from India. Do you watch cricket frequently? அடிக்கடி நீங்கள் கிரிக்கெட்டை பார்ப்பீர்களா? Do you watch cricket frequently? Yes, I do. Why do you like him the most? ஏன் உங்களுக்கு அவரை மிகவும் பிடிக்கும்? Why do you like him the most? ஏன் மிகவும் அவரை உங்களுக்கு பிடிக்கும்? Why do you like him the most? The calm person good at decision making. மிகவும் அமைதியான நபர். அது மட்டுமல்லாமல் முடிவெடுப்பதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். Have you met him in person? நீங்கள் அவரை நேரில் சந்தித்திருக்கிறீர்களா? Have you met him in person? நேரடியாக அவரை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா? No, haven't. JVEN apostrophe two. Apostrophe T. I'm so sorry. N apostrophe T. The contracted form of the word have not. No, I have not. Haven't. அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம படிப்போம். First question is, who is your favorite sportsman? My favorite sportsman is MS Dhoni. In which field of sports is he famous? He is famous cricket player and from India. Do you watch cricket frequently? Yes, I do. Why do you like him the most? ஏன் அவரை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? He is a very calm person and good at decision making. Have you met him in person? நீங்கள் நேரடியாக அந்த நபரை சந்தித்திருக்கிறீர்களா? இல்லை, நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது.
Topic which we chose today was activity 13. It was given from unit 5 and we had to frame questions. That is 5 questions that we would ask to our guests and possible answers that they would give to the questions that we have asked. அந்த ஐந்து கேள்விகளுக்கான பதில்களையும் அந்த விருந்தினர் பதிலளிப்பதாகவும் பார்த்தோம். So we discussed answer for 3 topics only. We will play a short game, a small game, and the game is going to be on action verbs. செயல் சொற்கள் அதை பொறுத்து நாம் இந்த கேமை விளையாடுவோம். So that it is quite interesting. ஏன்னா வெறும் எழுத்து மட்டுமாக இருக்காமல் we have a small game. But it is quite interesting to you as well before I end my session. And it is pertaining to grammar as well. Do you like dads on the telephone? Do you like talking on the telephone? Talking. டெலிபோனில் பேசுவதற்கு உங்களுக்கு பிடிக்குமா? Talking is an action verb. Next question. John doesn't like dash to school. ஜானுக்கு ஸ்கூலுக்கு போவதென்றால் பிடிக்காது. Doesn't like going to school, writing to school, running to school. போவதற்கு பிடிக்காது. போவது. Go is the base form of verb. Roberto loves dash in the park. ராபர்ட்டோவுக்கு பார்க்கில் விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். Running in the park. I don't like working in an office. Would that be right? Yes. Carl is very musical. He likes playing the guitar. அவருக்கு கிட்டார் வாசிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும். Playing. Play is the verb, action verb. விளையாடுவது. அதாவது வாசிப்பது இந்த வாக்கியத்தில். மரியா loves dash in the sea. மரியாவிற்கு கடலில் நீஞ்சுவதென்றால் மிகவும் பிடிக்கும். Patricia hates dash letters. பெட்ரிஷியாவுக்கு கடிதங்கள் எழுதுவதென்றால் பிடிக்கவே பிடிக்காது. Writing letters. Write is the verb. Roberto loves running in the park. Running is the right answer. பார்க்கில் ஓடுவதென்றால் ராபர்ட்டோவுக்கு மிகவும் பிடிக்கும். Now discussed answers for activity 30
And towards the end, we had a small quiz game pertaining to the grammar topic, verb, that too, guessing the right action verb. So that is it for the day. I shall end my session over here. We will meet again in the next class. Thank you, friends. Nandri, Vanakkam.